10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட்டு பாடம் உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டு 1.19 பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். f(x) = 2x + 1 மற்றும் g(x) = x² - 2 எனில் f சேர்ப்பு g மற்றும் g சேர்ப்பு f ஐ காண்க. அதாவது f(x) g(x) கொடுத்துருக்குறாங்க. f சேர்ப்பு gயையும் g சேர்ப்பு f-ஐயும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? தீர்வு கணக்கில் கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதிக்கணும். f(x) = 2x + 1 g(x) = x² - 2. ஃபஸ்ட்டு f சேர்ப்பு gயை கண்டுபிடிக்கணும். f சேர்ப்பு g = f(g)(x). இந்த சேர்ப்பை எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா f(g)(x)ன்னு போடணும். சரியாப்பா? f அப்படியே வச்சுக்கணும். g(x)க்கு என்ன மதிப்புன்னு பார்க்குறீங்க? x² - 2. அதை இங்கே போட்டுக்கிறீங்க. f(x² - 2). இப்போது f(x)ல் xங்கிற மதிப்புக்கு பதிலாக x² - 2 பிரதியிடணும். சரியாப்பா? f(x) = 2x + 1 2 × x² - 2 + 1 ரெண்டையும் x² - 2ஐயும் பெருக்கணும். 2x² - 4 + 1 -4 + 1 சேர்ந்துச்சுன்னா -3. சரியா? 2x² - 3 f சேர்ப்பு g = 2x² - 3. அடுத்து g சேர்ப்பு f கண்டுபிடிக்கணும். அதுக்கு எப்படி எழுதுனா g(f)(x). இப்போது f(x)ஓட மதிப்பு 2x + 1. சரியா? g அப்படியே போட்டுட்டு 2x + 1ன்னு போட்டுடுறீங்க. இப்போ g(x)ல் xக்கு பதிலாக 2x + 1 போடணும். சரியாப்பா? g(x)ஓட மதிப்பு x² - 2. இப்போ x²க்கு பதிலாக 2x + 1 போடணும். 2x + 1 த ஹோல் ஸ்கொயர் -2. 2x + 1 த ஹோல் ஸ்கொயர் என்ன மாடலில் இருக்குப்பா? a + b த ஹோல் ஸ்கொயர் மாடலில் இருக்குது. a + b த ஹோல் ஸ்கொயர் = a² + 2ab + b². இப்போ இங்கே எப்படி எழுதணும்? 2x த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 × 2x × 1 ப்ளஸ் 1² - 2. சரியா? 2x த ஹோல் ஸ்கொயர்னா 2² x²ன்னு அர்த்தம். சரியா? 2²னா 4 x² அப்படியே எழுதிடுங்க. 4x² ப்ளஸ் 2 × 2x எவ்வளோப்பா? 4x × 1னாலும் அதே மதிப்பு தான் 4x போட்டுடுறீங்க. ப்ளஸ் 1²க்கு மதிப்பு 1 தான், 1 போட்டுக்கிறீங்க. -2. சரியா? 4x² ப்ளஸ் 4x -1 எப்படி வந்ததுன்னா +1 -2 ரெண்டையும் கூட்டினோம்னா -2லேருந்து 1 கழிச்சு மைனஸ் குறியீடாக போடணும். சரியாப்பா? அதனால தான் -1 வந்திருக்கு. g சேர்ப்பு f = 4x² + 4x -1. இப்போ கணக்கில் கேட்டிருந்த f சேர்ப்பு gயையும் g சேர்ப்பு f-ஐயும் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இது ரெண்டும் சமமாக இருக்காப்பா? கிடையாது. இது 2x² - 3, இங்கே 4x² + 4x -1 ரெண்டும் சமம் கிடையாது. அதை நம்ம எழுதிக்கலாம். ஆனால் அது கேட்கல. சரியா? எழுதுனா எழுதலாம், எழுதாட்டி விட்டுடலாம். f சேர்ப்பு g ≠ g சேர்ப்பு f. சரியாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.